Hi guys, welcome to V3 Infotech channel. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு பேனர் ஆர் பேக்ரவுண்ட் இமேஜ்னு சொல்லப்படுற இந்த இமேஜை கிரியேட் பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுடைய சேனலுக்கு லோகோ எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றி வீடியோ போட்டோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் உங்களோட யூடியூப் சேனலில் க்ரோ பண்ணுறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் க்ரோவிங் ஐடியாஸ் எல்லாமே வந்து சொல்லித்தரோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் எனபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் சேனலை பர்சனலாக டெவலப் பண்ண நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளை டெலிகிராமில் கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து பேனர் நம்ம எந்த ஆப்பில் க்ரியேட் பண்ண போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா canva ஆப்பில் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப் பார்த்துக்கிட்டோன்னா வாட்டர்மார்க் ஃப்ரீ தான். இந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கிட்டோன்னா இதுக்கான இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே மேலே சர்ச் canva இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து யூடியூப் சேனல் ஆர்ட்ன்றதை டைப் பண்ணுங்கள். ஸோ யூடியூப்னு சர்ச் பண்ணாலே அது வந்துடும். மேலே யூடியூப் சேனல் ஆர்ட் அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அதில் வந்து பிளாங்காக வந்து ஒரு பேஜ் எடுத்துக்கங்க. நீங்கள் ஆல்ரெடி டெம்ப்ளேட் இருந்தால் இல்லை, இதில் நிறையா ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸும் கொடுத்துருப்பாங்க. இந்த நான் பிளாக் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். பிளாங்க் செலக்ட் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா பார்த்தோன்னா நமக்கு இப்போ ஒரு மெஷர்மெண்ட் இமேஜ் தேவை. மெஷர்மெண்ட் இமேஜ் எதுக்காகன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் பல டிவைசஸில் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபோனில் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா அதோட வியூவபிள் சைஸ் ஒரு மாதிரி இருக்கும். லேப்டாப், பிசி, டிவி இந்த மாதிரி நிறைய டிவைசஸில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு இதுக்குமே வந்து டிவைஸோட சைஸ் மாறும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம எடிட் பண்ண முடியும். இப்போ அந்த இமேஜை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன், டெம்ப்ளேட் இமேஜ். இந்த இமேஜ் உங்களுக்கு வேணும்னா வந்து நான் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்மளோட டெலிகிராம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க, நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு அங்கேயும் கிடைக்கும். ஸோ இதை வந்து நான் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். இதில் சென்டரில் இருக்க இந்த டார்க் ஏரியா வந்து பார்த்துக்கிட்டோன்னா இது வந்து மொபைலில் கவர் ஆகிற ஏரியா. அதுக்கப்புறமா கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய டேப்லெட்டில் கவர் ஆகிறது. அதுக்கப்புறமா எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா டெஸ்க்டாப், அப்புறம் ஓவராலாக பார்த்துக்கிட்டோம்னா டிவியில் கவர் ஆகிற சைஸ். இந்த மெஷர்மெண்ட் வந்து இதிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஃபோன் ஃப்ரேம் சைஸை மட்டும் நம்ம வந்து ஒரு எலமெண்ட் வச்சு ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஒரு எலமெண்ட் வச்சு ஆட் பண்ணுறேன். அந்த இடத்துல இங்கே கீழே எலமெண்ட்ஸ் இருக்கும். எலமெண்ட்ஸ்லேருந்து பார்த்துக்கிட்டோன்னா ஸ்கொயருங்கிறது வந்து செலக்ட் பண்ணிங்க. ஸ்கொயரை செலக்ட் பண்ணிக்கிட்டு இதோட பேக்ரவுண்டு வேணால் நீங்கள் ஒயிட்னு மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து ஒயிட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒயிட்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு கரெக்டாக இந்த சென்டரில் இருக்க அந்த பிளாக் கலர் மட்டும் மறையிற மாதிரி இதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இதை மட்டும் மறையிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு தேவையான பேக்ரவுண்டு வந்து பேக்கில் ஆட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா இந்த பேக்ரவுண்டில் வந்து கரெக்டாக கிளிக் பண்ணணும். இந்த மேலே இருக்க எலமெண்ட்ஸ் மேலே கிளிக் பண்ணக்கூடாது. ஸோ இந்த பேக்ரவுண்டில் இருக்க இந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே ரீப்ளேஸ் இருக்கும். அந்த ரீப்ளேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கான இமேஜ் ஆட் பண்ணிக்க முடியும். நான் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு இமேஜ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம சேனல் பற்றி டெஸ்கிரைப் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். இதில் வந்து நான் நம்ம சேனலுக்கு ஆல்ரெடி ஒரு லோகோ க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த லோகோ வந்து இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கேலரியிலேருந்து அந்த லோகோ எடுத்துக்கிறேன். கேலரி அதில் வந்து பார்த்தோன்னா அந்த லோகோ வந்து சென்டரில் கரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒயிட்டு பேக்ரவுண்ட் விட்டு வெளியே போயிடுச்சு அப்படின்னா மொபைல் ஸ்க்ரீனில் வந்து ஃபுல்லாக கவர் ஆகாது. ஸோ அந்த ஒயிட்டுக்குள்ளவே இருக்க மாதிரி நம்மளோட லோகோ வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து சைடில் ஏதாச்சும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் கொடுத்துக்கலாம். அதாவது உங்கள் சேனலை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி சைடில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெக்ஸ்ட்டில் இருந்து ஏதாவது ஒரு இதை ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து இப்போ நம்ம சேனலில் வந்து யூடியூப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் கொடுக்குறதுனால நான் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுங்கிறது மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து கீழே எடிட் பட்டன் இருக்கும். எடிட் பட்டன் கொடுத்து உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி உங்களால் கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும். கலர், ஃபாண்ட் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து ஜஸ்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுன்றதை மட்டும் கொடுக்குறேன். இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து இங்கே கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து பார்த்தோன்னா கலர் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு என்ன கலர் தேவையோ நீங்கள் அந்த மாதிரி கலரை வச்சுக்கோங்க. நான் ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான் காட்டிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணி இங்கே சைடில் வச்சுக்கலாம். இந்த பக்கம் வந்து நீங்கள் தமிழ் அந்த மாதிரி எதாவது கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துங்க. ஸோ எல்லாமே வந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டியில் தான் இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா இந்த ஒயிட் பேக்ரவுண்டை வந்து மறக்காமல் ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இந்த பக்கம் வந்து ஜஸ்ட் நான் தமிழுங்கிறத மட்டும் சும்மா ஆட் பண்ணிக்கிறேன்.
நெக்ஸ்ட் வந்து அதுக்கு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கலர் சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதை அந்த இடத்துல ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கரெக்டாக அந்த பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டா தான் நல்லாயிருக்கும். ஸோ பேக்ரவுண்டு வந்து கிளிக் பண்ணி டெலிட் கொடுத்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து டெலிட் ஆயிரும். ஸோ எனக்கு வந்து இந்த லோகோ வந்து அந்த கலரில் இருக்கிறதுனால அப்படி காட்டுது. உங்களுக்கு வந்து மேபி இன்னும் அட்ராக்டிவாக இருக்கலாம். ஸோ மேலே இருக்க டவுன்லோட் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதை வந்து உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ சேவ் இமேஜ் கொடுத்து நீங்கள் டேரெக்டாக உங்களால் கேலரியில் சேவ் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்மளோட V3 இன்ஃபோடெக் சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் எனபிள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நம்ம போடுற யூடியூப்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் க்ரோவிங் ஐடியாஸ் எல்லாமே வந்து உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் சேனலோட டெவலப்மெண்ட்டுக்கான பர்சனல் ஐடியாஸ் எல்லாமே வந்து நீங்கள் அங்கே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.